நட்புக்களே, ஹாய்! இன்னைக்கு நம்ம டிப்பிக்கல் கிராமத்து ஸ்டைலில் புளிச்சக்கீரை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இது என் தாத்தா செஞ்ச மெத்தடு. இதுதான் எங்கள் அம்மாவும் செய்வாங்க. பட் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பார்த்தது எங்கள் தாத்தா செஞ்சது தான். ஸோ உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. நான் வந்து புளிச்சக்கீரை ஒரு கட்டு வாங்கினேன். இது சின்ன கட்டு தான். இது வந்து கொஞ்சம் சிவப்பாக இருக்க கீரை. பச்சையாக இருக்க கீரையை விட இது கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. கையில் நசுக்கி பார்க்கும்போது அது வந்து மையாட்டாக போயிடணும். அப்படி இருந்ததுன்னா வெந்த பதம் கரெக்டு. அப்போ இதை எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். அப்போ புளிப்பு லைட்டாக கம்மியாகும். இதை வந்து வடிச்சிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இது செக்கு எண்ணெய் தான். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பொடிச்ச உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா கடுகு படப்படன்னு, அப்போ ஒரு அரை டீஸ்பூனே போடலாம் ஜீரகம். அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம். இது எல்லாம் போட்டு பொரியும் போது அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், வரமிளகா கிள்ளுனது 3 போட்டிருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் சேர்த்து தான் செய்யணும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. காரம் சேர்த்து உப்பு சேர்த்தா தான் இது புளிப்பு டேஸ்ட்டுக்கு அதுக்கும் சரியாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆற வச்ச புளிச்சக்கீரையை ஜாரில் போட்டு சும்மா 2 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும். ரொம்பலாம் விடாதீங்க. அப்புறம் ரொம்ப மையாட்டம் போயிடும். கொஞ்சம் அந்த இது பார்த்தீங்களா, இந்த பதம் இருந்தால் தான் சாதத்தில் போட்டு சாப்பிடவோ ராகி பால் தொட்டுக்கவோ நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதோடு சேர்த்து திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த கீரையை அதில் போட்டு கைவிடாமல் கிண்டுங்க. லைட்டாக சட்டியில் ஒட்டும், அது பரவாயில்ல. பட் கைவிடாமல் கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு இருக்கும்போது அதில் எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரும். அந்த பதம் தான் கரெக்டான பதம். அப்போ அடுப்பை ஆஃப் வச்சுக்கங்க. இது வந்து தரமான கிராம ஸ்டைல். நீங்கள் சாதத்தோடையும் சூடான சாதத்தில் கொஞ்சம் கீரையை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ராகி பால் கூட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ராகி களி ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.